தான் பெருகி வந்திருக்கோம். இது ஒரு பப்பாளியில் வந்து மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. இது காலையில் ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. ஜூஸ் போட்டு குடித்தா என்னென்ன மட்டும் காமிக்கிறேன். இலையை மட்டும் பெருசெல்லாம் இப்போது பப்பாளி இலையை மட்டும் எடுத்துக்கலாங்க. இலையை எல்லாமே எடுத்துடலாங்க. ஜூஸ் போட்டு குடிக்கலாம், ரொம்ப நல்லது. காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கணும். ஜூஸ் போட்டு எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். துளிர் மட்டும் விட்டுடலாம், சைடில் இருக்கிற இலையெல்லாம் எடுத்துடலாம். ஓகேங்களா? அவ்வளோதாங்க. பப்பாளியில் பார்த்தீங்கன்னா டொங்கு காய்ச்சலுக்கு ஒரு முக்கியமான மருந்து. ஓகேங்களா? இந்த பெனிஃபிட்ஸு அவ்வளோ இருக்குது. டொங்கு காய்ச்சலுக்கு ரொம்ப முக்கியமான கை வலி, கால் வலி, மூட்டு வலி, இந்த டொங்கு காய்ச்சல் வந்து ரொம்ப அவதிப்படுவாங்க. அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த இலையை வந்து காலையில் ஒரு ஜீரகம் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்து ஒரு கிலோ ஜூஸை போட்டு குடிச்சு பாருங்கள். சூப்பர் பெனிஃபிட்ஸ், ரொம்ப அவ்வளோ அருமையாக இருக்குங்க. ஓகேங்களா? இப்போது இந்த பப்பாளியோடைய நன்மை என்னென்னா பார்த்துலாம். இப்போது ஒரு கிளாஸ் குடிச்சிங்கன்னா போதுங்க. 3 நாளுக்கு ஒரு 3 கிளாஸ் குடிச்சிங்கன்னா எப்பேட்ட கிருமிகளாக இருந்தாலும் சரியாயிடும். பாருங்க, பப்பாளி இலை ஜூஸ் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும், இரத்த சர்க்கரை அளவை சீராக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும் மற்றும் டெங்கு காய்ச்சலுக்கு உதவக்கூடும். இது இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்த உதவுகிறது. பயக்கும் பப்பாளி இலை ஜூஸில் முக்கிய நன்மைகள்: நோய் எதிர்ப்பு சக்தி, உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும், இரத்த சர்க்கரை அளவை சீராக்க உதவும், செரிமானத்தை அதிகரிப்பதுடன் வீக்கத்தை குறைக்க உதவுகிறது. டெங்கு காய்ச்சல் பாதிக்கப்பட்டவர்கள் இரத்த தட்டுக்களின் எண்ணிக்கை மேம்படுத்த உதவும் என ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. ஆரோக்கியம், அதன் ஆக்சிஜன் போன்ற பண்புகள் சரும ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. நச்சு நீக்கும், உடலை சுத்தமைப்பு, நச்சுத்தன்மையை இருந்து விடுபட உதவுகிறது. இதய ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது. காய்ச்சல் வந்து பார்த்திங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒரு 10 இலை பேசிட்டு வாங்க. அப்படி சின்ன பெரிய இலைன்னா ஒரு 3 இலை போதும். இதே போல் சின்ன இலைன்னா ஒரு 10 இலை பேசிட்டு வாங்க. நல்லா தண்ணியில் 1, 2, 5 முறை நல்லா கழுவிடுங்க. ஓகேங்களா? கழுவிட்டு பொடியாக கொஞ்சம் கட் பண்ணிங்க. ஒரு மிக்சியில் போட்டு ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகத்தை போட்டுருங்க. ஜீரகம் இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லைங்க, ஆனால் ஜீரகம் இல்லாமலேயே குடிக்கலாம். நீங்கள் ஜீரகம் சேர்த்து தான் குடிக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் ஜீரகம் இல்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே வெறும் இலையை மட்டும் அப்படியே க்ளீனாக அலசிட்டு கட் பண்ணிட்டு தண்ணி ஊற்றி இவ்வளோ வந்து ஒரு ஜூஸ் போடலாங்க. ஒரு ஜூஸ்லேருந்து 2 ஜூஸ் வரைக்கும் போடலாம். கழுவிட்டு பொடியை இலையை கட் பண்ணிட்டு அப்படியே ஒரு 2 பேர் குடிக்கணும் வந்தால் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றுங்க. ஊற்றி க்ளீனாக வந்து அப்படியே க்ளீனாக ஜூஸை போட்டு வடிகட்டி அப்படியே காலையில் வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டொங்கு காய்ச்சல் இருக்கிற இடமே தெரியாமல் போயிடும். அடுத்தபடி உங்களுக்கு நோய் வரவே வராது. அப்படி ஒரு மூலிகை சம்மந்தப்பட்டது தான் இந்த பப்பாளி இலை. ஓகேங்களா? டொங்கு காய்ச்சல் யாருக்கு இருந்தாலும் அந்த பப்பாளி இலையை, பப்பாளி ஜூஸை மறக்காதீங்க. இப்போ நானும் இது வந்து பெனிஃபிட்ஸ் நன்மை இப்போ சொல்லியிருக்கேன். நானும் இது ஜூஸ் போடும்போது எப்படி ஜூஸ் போடுறது உங்களுக்கு காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? அவ்வளோ ஒரு மருத்துவ குணம் இருக்குது. இப்போ நம்ம இது வந்து மருத்துவ குணம் மட்டும் சொல்லியிருக்கோம். இப்போ ஜூஸ் போட டைம் இல்லை. நாளைக்கு காலையில் இந்த இலையை கழுவிட்டு அப்படியே முடிஞ்சால் இந்த பின்னாடி உள்ள காம்புகளை நீக்கிடுங்க. காம்பு வந்தால் நீக்குங்க, வரலாம் சேர்த்தே போடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த காம்பு பின்னாடி உள்ளதை எடுத்துகிட்டு அப்படி க்ளீனாக கழுவிட்டு சூப்பராக ஒரு ஜூஸை போட்டு க்ளீனாக குடிச்சிடுங்க. லைட்டாக அது சொன்னாங்க ஒரு அரை டீஸ்பூன் ஜீரகம், 2 பேர் குடிக்கிற மாதிரி இருந்தால் அரை டீஸ்பூன் ஜீரகம் போதுமாக இருக்கும்.
இல்லை ஒரு ஆள் குடிக்க வந்தால் ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போட்டாலே போதுமாக இருக்கும். வேறு எதையுமே நீங்கள் சேர்க்க வேணாம். ஓகேங்களா? அப்படியே போட்டு அப்படியே வடிகட்டி குடிச்சிட்டிங்கன்னா போதும். சாப்பிட்டதுக்கப்புறம் காலையில் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் எதனா சாப்பிட்லாம். டீயோ காப்பியோ இல்லை நாஸ்டாவோ பண்ணிங்க. இந்த அரை மணி நேரம் 1 மணி நேரம் வந்து இந்த உடம்புல இந்த சாரும் நல்லா ஊறணும். அப்படி ஊறும்போது என்ன பார்த்தீங்கன்னா இந்த உடம்புல உள்ள பிரச்சனை அத்தனையுமே சரியாகும். ஓகேங்களா? ஓகே காசு, மீண்டும் அடுத்த ஒரு நாள் நன்றி. அடுத்த சந்திக்கிறேன். இந்த பப்பாளியில் வந்து யாரெல்லாம் நான் இந்த வீடியோ பார்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம இந்த ஜூஸ் போடும்போது எப்படி குடிக்குதுன்னு சொல்கிறேன். ஏதாவது எனக்கு இந்த கொமட்டுது ஒரு மாதிரியாக இருக்குது, எனக்கு குடிக்க முடியல அப்படின்றவங்க மட்டும் என்ன பண்ணுறீங்க, அந்த ஒரு கிளாஸ் ஜூஸ் கூட நாட்டு சர்க்கரை இருந்தால் ஒரு அரை டீஸ்பூனோ அல்ல 1 டீஸ்பூனோ சேர்த்து கலந்து குடிங்க. நாட்டு சர்க்கரை இல்லையா, பனவெல்லம் எடுத்துங்க, பனவெல்லையா கருப்பட்டி எடுத்துங்க. இந்த 3ல் எதையாச்சும் 1 டீஸ்பூன் தான், அதிகமாக சேர்க்கறதில்ல. அதாவது குடிக்கவே முடியல என்னால் அப்படின்ட்டு மட்டும்தான் நான் நாட்டு சர்க்கரையோ பனவெல்லமோ கருப்பட்டியோ சேர்க்கணும். குடிக்க முடியுன்றவங்க தாராளமாக நீங்கள் அப்படியே தான் குடிக்கணும், ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நீங்கள் ஜீரகம் இல்லைன்னா ஜீரகம் இல்லாமல் கூட குடிக்கலாம். இன்னும் நம்ம பெனிஃபிட்ஸ். ஓகேங்களா? ஓகே காய்ஸ், மறுபடியும் ஜூஸ் போடும்போது எப்படி பண்ணுறது சொல்கிறேன். ஓகே, பப்பாளி இலை வந்து ஒரு 20 இலை பறிச்சாதாங்க. சின்ன 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 செடியிலேருந்து பறிச்ச இலை ரொம்ப பார்த்து சின்னதாக இருக்குது. அது நீங்கள் பெரிய இலையாக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், ஒரு 2 இலை 3 இலை போட்டாலே பெரிய விஷயங்க போதுமாக இருக்கும். பெரிய இலையில் வந்து இந்த பின்னாடி உள்ள காம்புகள்லாம் எடுக்க வேண்டியது இருக்கும். ஆனால் சின்ன இலையில் வந்து எடுக்க தேவை இருக்காது. சின்ன இலை செடிலாம் தேவையில்லை. இது வந்து ஒரு 20 இலை இருக்குங்க. ஒரு ஆள் குடிக்கக்கூடிய அளவில் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டுடலாம். இந்த இலை எல்லாத்தையும் போட்டுடலாம். இது கட் பண்ணவோ அந்த உள்ள பின்னாடி உள்ள காம்புகள் எடுக்கவோ தேவையில்லை. இலசான இலைன்றதால இது பார்த்துங்க. ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிங்க. அப்படியே மிக்சியில் போட்டு அரைச்சி, ஜீரகம் நீங்கள் தேவைப்பட்டால் இருந்தால் போடுங்க, இல்லைனா ஜீரகம் இல்லாத குடித்தாலும் ரொம்ப நன்மைகள் தான். ஓகேங்களா? ஜீரகம் போட்டு குடித்தாலும் டெங்கு காய்ச்சலுக்கு ஒரு அருமையான அருமருந்து. ரொம்ப அதாவது ஜாயிண்ட் பெயின், கை பெயின், இந்த மூட்டு வலி, இடுப்பு வலி இந்த டெங்கு காய்ச்சல் டைமில் அதிகமாக இருக்கும். அப்போ இதை குடிச்சிங்கன்னா போதுங்க. ஒரு 3 நாளைக்கு ஒரு 3 கிளாஸ் குடித்தா போதுமாக இருக்கும். பப்பாளி ஜூஸ் போட்டாச்சுங்க. அப்படியே க்ளீனாக வடிகட்டிடலாம். ஒரு கிளாஸ் ஆகக்கூடிய அளவு தான் போட்டிருக்கோம், அதிகமாகலாம் போடலைங்க. ஒரு கிளாஸ் தான் வரும் கரெக்டாக. ஓகேங்களா? போட்டு எடுத்துடலாம். இப்போது பப்பாளி ஜூஸ் போட்டாச்சு. பப்பாயா லைஃப் ஜூஸு நம்ம ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இந்த ஹெல்த்தி ஜூஸ் பெனிஃபிட்ஸ்லாம் வந்து முன்னாடியே சொல்லிட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஜூஸே போட்டுருக்கேன். ஓகேங்களா? இது வந்து டெங்கு காய்ச்சல் உள்ளவங்க தான் சாப்பிடணும் குடிக்கணும் அப்படின்னு கிடையாது. நீங்கள் யார் வேணுனாலும் மாதத்துக்கு 1 முறை, மாதத்துக்கு 2 முறை தாராளமாக, பெரியவங்க வந்து இதுமாதிரி ஒரு கிளாஸ் தாராளமாக எடுத்துக்கலாம். அதே சின்ன குழந்தைய கொடுக்கும்போது வயசு தகுந்த மாதிரி கொடுக்கணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 5 வயசுங்களா, ஒரு 30 ml கொடுங்க. 5 வயசுக்கு மேல் பட்டவங்களுக்கும் ஒரு அரை கிளாஸ் கொடுக்கலாம். அதே வந்து 1 வயசு இருக்குது, 1 டீஸ்பூன் கொடுங்க. 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் அப்படி. நீங்கள் காலையில் வந்து வெறும் வயிற்றில் குடிச்சிங்கன்னா ரொம்ப பெனிஃபிட்ஸ், நன்மைகள் நிறைய அஞ்சிருக்கு. காலையில் வெறும் வயிற்றில் ஏஞ்ச உடனே இந்த ஜூஸை போட்டு நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம் போடுங்க, போதும், அதிகமாக தேவையில்லை. இல்லையா, ஜீரகம் இல்லைனாலும் பரவாயில்ல, அப்படியே போட்டு எதையும் கூட சேர்க்கக்கூடாது. எதையுமே கூட சேர்க்காமல் நீங்கள் கம்பல்சரி நீங்கள் அப்படியே வந்து காலையில் குடிக்கும்போது டெங்கு காய்ச்சல்லேருந்து முட்டி கை முட்டி காலை இடுப்பு இதெல்லாம் அந்த பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க அந்த டெங்கு காய்ச்சல் டைமில். அதுமாதிரி டைமில் நீங்கள் இதுக்கு யூஸ் பண்ணும்போது ரொம்ப அருமையாக பெனிஃபிட் நல்லா வேலை செய்யும். தொடர்ந்து அந்த டெங்கு காய்ச்சல் இருக்கும்போது ஒரு 3 டைம் குடிச்சிங்கன்னா போதுங்க. அது காலைல ஏஞ்சி இதே சரியாயிடும். மாற்று மருந்தே நமக்கு தேவைகள் இருக்காது, சூப்பராகிடும். நீங்கள் டெங்கு காய்ச்சல் இல்லைன்னா கூட மாதத்துக்கு ஒரு டைம், ஒரு 15 நாளைக்கு ஒரு முறை நீங்கள் தாராளமாக அந்த இலையை வந்து பெரிய இலைந்தார் 1 இல்லை 2 இலை தான் போய் க்ளீனாக கழுவிட்டு அந்த பின்னாடி உள்ள நரம்புகளாக எடுத்துகிட்டு கழுவிட்டு அப்படியே போட்டு குடிச்சிங்கன்னா போதுங்க. வேறு ஒன்றுமே தேவையில்லை. நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக இருக்குது, உடம்பு ஆரோக்கியம் அதிகமாக தரக்கூடியது. ஓகேங்களா? அதுமாதிரி தரக்கூடிய இதை அப்படியே நம்ம குடிச்சிடலாம். இப்போ காலையில் அப்படியே குடிச்சிடலாம். இப்போ